ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது 2024 சூரிய கிரகணமானது நடக்க போகுது. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாள் என்ன, இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன மாதிரி தோஷை ஏற்படும், அந்த தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு மகர ராசிக்காரங்க கிரகணம் நடக்கும்போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மேலும் இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான மாற்றங்கள் இனி அடுத்த 2 வாரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு 2024 நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எந்த நாள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல எந்த நாளில் கிரகணம் நடக்குது அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சுக்குங்க. நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எதிர்மறை தாக்கத்தை கொடுக்க போகுது. இதனால் மகர ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் என்னைக்கு நிகழப்போகுதுன்னா அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அசுப தாக்கங்கள் ஏற்படும். அதிலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிக ஆபத்தையும் தேவையற்ற செலவுகளை சந்திக்க இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே நீங்கள் பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டெய்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய மாற்றங்கள் பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த 2வது கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை புரட்டாசியுடைய 16ஆம் தேதி மகாலய அமாவாசை அன்னைக்கு நிகழ இருக்கு. மேலும் கன்னி ராசியில் சூரியன், சந்திரன், கேது இவங்க கிரகங்களுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம். அதனால தான் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கிரகண கெடுபலன்கள் இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதன் காரணமாக இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுது. அதனால் இந்த சூரிய கிரகணம் ஒரு நெருப்பு வளையம் போல ரிங் மாதிரி காட்சி தரும். அப்போ நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ரிங் சூரிய கிரகணமான்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் இது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் என்று சொல்லலாம். ஏன் நாளை நாள்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அக்டோபர் 2ஆம் தேதி புரட்டாசி 16ஆவது நாளை நாள் தான். அதனால தான் நாளை நாள் கிரகணம் என்று சொன்னேன். அப்புறம் இந்த கிரகணத்தை வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா இந்த மாதிரியான பகுதிகள்லையும், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக்கா இந்த பகுதிகள்லையும் கிரகணத்தை பார்க்கலாம். வேறு எங்கேயும் கிரகணத்தை அதிகமாக பார்க்க முடியாது. அதுவும் இந்தியாவில் கண்டிப்பாக பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, இந்திய நேரப்படி அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு கிரகணம் தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி நள்ளிரவு 3:17 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த கிரகணத்துடைய உச்சநிலை நள்ளிரவு 12:15 மணிக்கு ஏற்படுது. ஸோ அது நாளை நாள் இரவு நேரங்கிறதுனால நம்மளால் கண்டிப்பாக கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படுறதுனால இந்தியாவில் காண இயலாது. இந்த சூரிய கிரகண நிகழ்வானது மெயினாக கன்னிராசியில் உள்ள சந்திரனை அதிபதியாக கொண்ட அஷ்ட நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. அதனால் அஸ்தம், ரோஹிணி, திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கும் கன்னி, சிம்மம், துலாம் ஆகிய ராசிக்காரங்களும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ கூடுதல் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் நஷ்டம் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். சரி வாங்க, இப்போ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு நீங்கள் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் நீங்கள் மேக்சிமம் வெளியே போகக்கூடாது. அதுவும் நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் காலையில் உங்களுக்கு வெளியில் போகிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வைத்துக்கோங்க. மாலையில் ஒரு 5 மணி ஆயிடுச்சுன்னா வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னதான் கிரகணம் நடக்கக்கூடியது இரவு நேரமாக இருந்தாலும் கிரகணங்கிறது நடக்க போகுது, நடந்துட்டுருக்கும். நாளை நாள் அப்படி நடக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் கதிர்வீச்சு தாக்கம் சூரியன் மறைஞ்சாலும் வானத்தில் ஏதாவது ஒரு மூலிமா வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் நாம் வெளியே போய் நம்ம உடலில் பாதிப்பை ஏற்படுத்திக்கணும். ஸோ அதனால் நாளை நாள் வெளியில் போகிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாளை நாள் நீங்கள் உணவு சாப்பிட்றதாக இருந்தால் கிரகணத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. கிரகண நேரத்தில் மேக்ஸிமம் சாப்பிடாதீங்க.
ஒரு வேளை பசிச்சுதுன்னா நீங்கள் உணவுகளில் வந்து தர்பை புல்லை போட்டு வைத்துருங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் கிரகணம் நடக்கும்போது பசித்ததுன்னா தர்பை புல்லை எடுத்துகிட்டு அந்த உணவை எடுத்துக்கோங்க. தர்பை புல் இல்லாமல் எந்த உணவையும் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஸ்தானம் பண்ணணும். கிரகணம் விடியற் காலையில் முடிகிறதுனால நீங்கள் வியாழக்கிழமை ஸ்தானம் பண்ணிவிட்டு, அதாவது தலையோடு தண்ணி ஊற்றி ஸ்தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளையும் கூட தொடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வியாழக்கிழமை காலையில் குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை வந்து செய்யணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிரகணத்தின் போது, கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மகர ராசிக்காரங்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இவ்வளோ நேரம் கிரகணத்தின் போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கிரகணம் முடிஞ்சு என்ன பண்ணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால அடுத்த 2 வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்த 2 வாரம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிரகணத்தினால கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது. அது என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அதனால் இந்த கிரகணத்தில் தந்தையோட உறவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். கிரகண டைமில் உங்களுக்கு குழப்பமான மனநிலை ஏற்படும். அதில் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு அவசர முடிவு எடுத்தால் நம்மளுக்கு சொத்து கிடைக்காம போயிடும். அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் சகோதரர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். சகோதரர்கள் வகையில் நிறைய ஜாக்கிரதையாக இருக்கணும். பாதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மோசமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். அப்புறம் குடும்பத்தில் கூட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும்போது இந்த கிரகண டைமில் கனிந்து இருக்கிறது நல்லது. கனிந்து இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காது. அப்புறம் உங்களில் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு இந்த கிரகணத்தில் வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் போது கைப்பொருட்கள் நீங்கள் எடுத்து போகிறத இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தினால பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும் என்று எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஸோ நண்பர்கள் கிட்டலாம் எதையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த கிரகணத்தினால நீங்கள் என்ன நினச்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது, அதுவும் நண்பர்கள் கிட்ட. ஸோ எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. அப்புறம் உங்களில் சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை இப்போ நிறைவேற்ற வாய்ப்பு ஏற்படும். இந்த கிரகணத்தினால அது ஒன்று தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வாங்க. மனதை வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் சலனப்படுத்தும். ஏன்னா கிரகணத்தினால ஏதாவது நீங்கள் சலனப்படணுங்கிறது விதி. அந்த விதி பிள்ளைகள் வகையிலே இருக்குது. ஸோ பிள்ளைகள் வகையிலே கொஞ்சம் அனுசரித்து போங்க. கூடுமான வரை இந்த கிரகண தோஷத்திலிருந்து தப்பிக்க பொறுமையோடு எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது. அதுவும் வாழ்க்கை துணையுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அனுசரணை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பயங்கரமான ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச அளவு எல்லாமே வந்து அனுசரித்து போங்க. விருப்பங்களை நிறைவேற்றி வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் பணியாளர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண தோஷத்தினால பணி சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கேற்ப பலன் கிடைக்கும். உங்களில் சிலருக்கு சலுகையோடு கூடிய இடமாற்றம் இருக்குது. அதுவும் இந்த கிரகணத்துடைய தோஷம் அடுத்த 2 வாரம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சில சலுகைகளும் உங்களுக்கு உத்தியோகத்தில் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய சலுகைகளை முழுசாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு தற்போது புதிய முயற்சிகளில் இந்த கிரகண தோஷத்தினால ஈடுபட வேண்டாம் என்று சொல்லப்படுது. பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்கணும். வியாபார தொடர்பான தொலைதூர பயணங்களையும் தவிர்க்கணும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். ஸோ பங்குதாரர்களோடு மன வருத்தம் நீங்குதுங்கிறதுனால முதலீடெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவசரப்பட வேண்டாம். இந்த 2 வாரத்துக்கு புதுசாக எதையும் செய்யாமல் எல்லாத்தையும் ஒத்தி வைக்கிறது உங்களுக்கு நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த கிரகணத்தினால அனைத்து விஷயங்களையும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம்.
அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமையானது அதிகரிக்கும். அதுவும் இந்த கிரகணத்துடைய தோஷம் அடுத்த 2 வாரத்துக்கு உற்சாகமான சூழ்நிலையை ஏற்பட செய்யும். அந்த உற்சாகமான சூழ்நிலையை என்ஜாய் பண்ணுங்க. மற்றபடி பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான உங்களுக்கு தாக்கம் இருக்கும் என்று அடுத்த 2 வாரத்துக்கு உங்களுக்கான பலன்களானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. கணிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த டைம் இந்த கிரகண தோஷத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை தரிசித்து வழிபாடு செய்கிறது. அப்படி முடியலன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது. இந்த 2 வழிபாடில் ஏதாவது ஒரு வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது குறையும். அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப கவனமாக இருக்கட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.